இருக்காமே ஏதோ தீவு மாதிரி இருக்குமா, அது ஃபுல்லாக கடல் மாதிரி, அந்த கடல் சுற்றிலும் இருக்குமா, அதில் போட்டில் தான் போகணுமா. அங்கே நம்மளே சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை அவங்க சமைச்சு கொடுக்குறது நம்ம சாப்பிட்டாலும் சரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸ் சொன்னாங்க. பாண்டிச்சேரியில் பீச் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, நல்லா இருக்கும் சிஸ். நான் 2 வாட்டி போயிருக்கேன். ஏன் சாமி வா வா மயிலு, 2 வாட்டி போயிருக்கேன். அப்படியே சிஸ் எனக்கு தெரியாது. இவங்க தான் பாண்டிச்சேரி போகலாமான்னு கேட்டாங்க. இங்கேருந்து பக்கமானே 2 ஹவர்ஸ் இல்லை 1.5 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னாங்க. சரி அப்போனா போகலாம் அப்படின்னு. ரிவர் பீச்சில் போட்டில் கூட்டிகிட்டு போய் பீச்சில் விடுவாங்க. ஓ அப்படி அதை தான் சொல்லியிருப்பாங்களோ, ஏதோ ஒன்று சொன்னாங்க ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆமாம் சிஸ். அப்போ தான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் நான். இன்னும் டிசைட் பண்ணலை, போகலான் இருக்குது. நான் என்னுடைய பெரிய சிஸ்டர் வீட்டுக்கு போகலைன்னா சாட்டர்டே கிளம்பிடுவோம். என் பெரிய சிஸ்டர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். அப்புறம் அங்கே இருந்து கூப்பிட்டு வருவாங்க, கரைக்கு கூப்பிட்டு வருவாங்களா, அதான் ஏதோ சொன்னாங்க போட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களே வந்துட்டீங்க பார்த்தீங்களா. நான் ஏதாவது நினச்சேன்னா அவங்க அப்படியே வந்துடுறாங்க. அப்படின்னா முதல்ல நீங்கள் ஈரோடு வாங்க, இல்லைன்னா சோம்பேறித்தனம் உங்களுக்கு ஆச்சு. கரெக்டாக சொன்னீங்க சந்தனகுமார் ப்ரோ. இங்கே தூங்கி எந்திரிக்கும் போதே சமைச்சு வச்சுடுறாங்க. 9 மணிக்கு நேராக எந்திரிச்சு மூஞ்சாங்கட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட்றது தான் வேலை. மதியத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டியது தான் செய்வேன். என் தங்கச்சிக்கு அந்தளவுக்கு சமைப்பான். என்னை சமைக்க சொன்னா நான் சமைப்பேன். அது ஹரியன குப்பம் போட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஓ மண்ணுக்குள்ள விநாயகர் கோவில் ஃபேமஸ். மண்ணுக்குள்ள விநாயகர் கோவில் ஃபேமஸா? அதுதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன். இவங்க சொன்னாங்க, எனக்கும் அந்த அளவுக்கு தெரியல, ஆனால் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அங்கே இவங்க அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரி பீச் நல்லா இருக்கும்னு அப்படின்னு. பீச் இருக்குது அண்ணி, வேற என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல அப்படின்னாங்க. அதான் உங்ககிட்ட கேட்கலாம், என்ன நாங்கள் வந்தால் பார்க்கலான்னு சொல்லி கேட்கலான்னு இருந்தேன். சந்தனகுமார் ப்ரோ ரெஸ்ட்டுக்கு தானே வர்றாங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க? பாருங்கள் கீர்த்தி சிஸ், வருஷம் ஃபுல்லாக நாங்கள் வேலை பார்த்துட்ருக்குறோம், கொஞ்சம் ரெஸ்ட்டு தானே. பாண்டிச்சேரினா எங்களுக்கு ஞாபகம் வர்றதே வேறங்க. தெரியும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு. அருவிலே பீச் ஃபேமஸ் இருக்காங்க. ஓகே நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூஸாக எனக்கு இன்ஸ்டாவில் என்னென்ன ஃபேமஸ் இருக்குன்னு அனுப்பிவிட்றீங்களா? இப்போ வருவாங்க என் தங்கச்சி வீட்டுக்கார, அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். நந்தகுமார் ப்ரோ அந்த என்னென்ன ஃபேமஸ் எது சொன்னீங்க? மண்ணுக்குள்ள விநாயகர், ராக் பீச்சு, அப்புறம் அருவிலி பீச்சு. பாண்டியில் சரக்கு பஸ். கீர்த்தி சிஸ் தெரியும். மண்ணுக்குள்ளே இல்லை மண்ணுக்குள்ளாவா, அதான் எனக்கு தெரியல. எனக்கு அங்கே அதை நினச்சி விடுங்க. இன்ஸ்டால் நான் இவங்ககிட்ட காமிக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் அந்த பழக்கம் இல்லை. ஓகே அதுதான் சரி, போகலான்னு பிளான் போட்டிருக்குது. சாட்டர்டே போகலாம், இல்லை சாட்டர்டே நைட்டு போயிட்டு சண்டே மார்னிங் அங்கே இருக்கிற மாதிரியான்னு தெரியலை. சந்தனகுமார் ப்ரோ நம்பிட்டோம் ஒன்றை கீர்த்தி சிஸ். எல்லாருக்கும் பாண்டிச்சேரினாலே அந்த ஞாபகம் தான் வருது. பாருங்க கீர்த்தி சிஸ், அதான் போகலான்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஃபுட்டில் நிறைய இடத்துல நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாம் சிஸ். சிஸ்டர் எப்படி இருக்காங்க? குட்டீஸ் எப்படி இருக்காங்க? நந்தகுமார் ப்ரோ பார்த்து பல வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. இன்ஸ்டாவில் கூட ஒரு மெசேஜ் இல்லை. அப்படியே மறந்துட்டீங்க டோட்டலாக. பார்ப்பேன், நீங்கள் இன்ஸ்டாவில் ஆன்லைனில் இருப்பீங்க, ஆனால் நான் தான் மெசேஜ் பண்ண மாட்டேன். சரி நீங்கள் வேறு சொல்லியிருக்கீங்க என் ஒய்ஃபு கூட மொபைல் பார்ப்பாங்க அப்படின்ட்டு, எதுக்கு நம்மளால் ஒரு ஃபேமிலியில் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நான் பண்ணலை. ஆல் குட். ஓகே நந்தகுமார் ப்ரோ, அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் சிஸ். ஓ சாட்டர்டே அவங்கள பார்க்கத்தான் ஊர்லையா இருக்கிறாங்க? ஊரில் இருந்துட்டு தான் நீங்கள் லைவும் வரலை, என்கிட்டையும் பேசவே இல்லை நந்தகுமார் ப்ரோ. ஓகே நந்தகுமார் ப்ரோ, என்ன இது விசேஷமா?
சிஸ்டர் ஊருக்கு போயிருக்காங்க. ரைட்டு நந்தகுமார் ப்ரோ.